ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். ஹோப் யூ ஆர் டூயிங் குட். இன்னைக்கு நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரேஸ் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, டு பீட் அரௌண்ட் த புஷ். டு பீட் அரௌண்ட் த புஷ் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னா, சுற்றி வளைத்து பேசுதல். அவன் சுற்றி வளைச்சு பேசுகிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ டு பீட் அரௌண்ட் த புஷ் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது அதோட மீனிங் என்ன அப்படின்னா, டு அவாய்ட் டாக்கிங் அபவுட் சம்திங் டைரக்ட்லி. நம்ம ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டைரக்டாக பேசாமல் அதை நம்ம சுற்றி வளைச்சு பேசுகிறோம் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் we can use this phrase to beat around the bush. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை பார்க்கலாம். Stop beating around the bush and tell me what happened. Stop beating around the bush and tell me what happened. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, சுற்றி வளைத்து பேசுவதை நிறுத்தி என்ன நடந்தது என்று நேரடியாக சொல்லு. சுற்றி வளைச்சு பேசாம நீ டைரக்டா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லு அப்படிங்கிற அர்த்தம். இப்போ இந்த செகண்ட் எக்ஸாம்பிளை பாருங்க. He beat around the bush when I asked about his grades. He beat around the bush when I asked about his grades. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் அவரோட மதிப்பெண், அதாவது மார்க்ஸை பற்றி கேட்கும்போது அவர் சுற்றி வலிச்சு பேசினாரு அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அண்ட் இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா, டு பீட் அரௌண்ட் த புஷ். டு பீட் அரௌண்ட் த புஷ் அப்படின்னு என்ன, யாரெல்லாம் சுற்றி வளைச்சு பேசுகிறாங்களோ அப்போல்லாம் நாம டு பீட் அரௌண்ட் த புஷ் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நாம யூஸ் பண்ணலாம். அண்ட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.